கத்திச்சாருது. என்னை கேட்டா நான் கட்சி ஆரம்பிக்க நீ முதலமைச்சராக இருக்கா, கட்சி ஆரம்பிச்சிருக்கா? இல்ல, முச்சந்தில் நின்று கத்திச்சாருக்கு தான் ஆரம்பிச்சிருக்கேன். இவர் கற்காலத்து கொண்டு வரார், இவர் கிழிக்கிறார், இவர் புடுங்குறார். ஆனா காலையில ஞாயிற்றுக்கிழமை காலையில கறிக்கடையில் பிக்காரிப்பல அது செய்யற வேலையில ஒரு துளியை கூட நீ செய்ய முடியாது. இந்த மாதிரி அறிவாளி எவனா பத்திரிக்கா கீழ்பாவனியில் காவாய் காங்கிரீட் போட்டதை முழு மென்டல் கூட பண்ண மாட்டாங்க. தெரிஞ்சிருங்க, மரத்தை விளடா மயிர பிடிங்கி, மரத்தை விளடா 2 வாரத்துலங்க பனைமரத்தை நடா அப்படி பிடிக்கு. இந்த பிஜேபியில் பார்த்துட்டிங்கன்னா கல்யாணம் பண்ணிக்க மாட்டான், காவியை கட்டிக்கிடுவாங்க, எல்லாத்தையும் திறந்துருவாங்க. ஆனால் அந்த பதவி ஆசையை மட்டும் திறக்க மாட்டாங்க. எல்லா மாநிலத்துக்கும் முதலமைச்சராக இருப்பாங்க. அது ஒரு துறவரம். அதில் வேளாண்மையை பற்றி நாம் பேசுகிற நிலைமைக்கு தள்ளப்பட்டுட்டமேங்கிற வழி எனக்கு இருக்கு. அதுல இயற்கை வேளாண்மைன்னு பேசுறமேனு வெக்கமா வேற இருக்கு. ஏன்னா வேளாண்மை என்பதே இயற்கை தான். அப்ப இயற்கை வேளாண்மை என்று நாம் மறுபடி பேச வேண்டிய தேவை ஏறுதுன்னா, செயற்கை ரசாயன உரங்கள் அகல உழுவதை விட ஆழ உழுவது மேல் என்று போதிச்சது தமிழ். ஆடிப்பட்டம் தேடி விதைன்றது. மாங்காய் காய்ச்சா மங்கும், புளியங்காய் காய்ச்சா பொங்குங்கிறான். மாம்பூக்கள் உதிராமல் இருந்து அதிகமாக மாங்காய் காய்த்தால் பருவக்காற்று பொய்த்து விட்டது. பருவக்காற்று பொய்த்து விட்டால் பருவமழை பொய்த்து விடும். பகுத்தறிவுன்னு பேசுறோம் இல்லையா? அது கடவுள் இல்லை என்று சொல்வது பகுத்தறிவு இல்லை, இதுதான் பகுத்து அறிகிறது. ஆடிப்பட்டம் தேடி விதை இதெல்லாம் சொல்றான் பாருங்க. அப்ப இத எப்படி பார்த்தாலும் ஒரு கனத்த வழிதோய்ந்த இதயத்தோடு நாம் நிற்கிறோம். அதில் ஒத்துக்கணும், நம்ம தோல்வியை ஒத்துக்கணும். நம்ம தோத்துட்டோம், ரொம்ப பின்னடைஞ்சிட்டோம், பின்தள்ளப்பட்டுட்டோம். நீங்களே கண்ணு முன்னாடி பார்ப்பீங்க. ஒரு டாஸ்மார்க் இருக்குல்ல, மதுக்கடைகளினுடைய சரக்கை எப்படி பாதுகாக்கிறார்கள் குடோனில் அடைத்து வைத்து என்பது தெரியும். நான் என்ன சொல்றது நம்பிக்கையில்னா வலைவெளியில் தட்டிப்பார். குளிரூட்டப்பட்டார கண்காணிப்பு கருவி, சிசிடி கேமரா, அது மேல காவலர்கள், சாராய கடைக்கு அந்த சரக்குக்கு பாதுகாப்பு. ஆனால் உலக உயிர்களின் உயிர் தேவையாக இருக்கிற உணவு 6 மாத காலம் 9 மாத காலம் உயிரை கொடுத்து ரத்தத்தை வேர்வையாக சிந்து உடம்பெல்லாம் உப்பு பூக்க, காலில் பெருவெடிப்பு வெடிக்க, கண்ணச்சதை தொங்க, கண்ணுமொழி பிதுங்க பிதுங்க வெம்பாடுபட்டு விளைய வச்சு தருகிற உழவர் குடி அவன்கிட்ட கொள்முதல் வாங்குற இந்த அரிசி நெல்லை எப்படி பாதுகாக்கிறான்? வேளாண் துறை அமைச்சர் அறிவிக்கிறார் தமிழக நிதிநிலை அறிக்கையிலே, என் அன்பு உடன் பிறந்தார்களே, 3 கோடி ரூபாய் நாங்கள் தார்பாய் வாங்கிறதுக்கு ஒதுக்குறோம். எதுக்கு? இந்த கொள்முதல் செய்கிற நெல்லை சேமிக்க. ஒரு மாவட்ட தலைநகர் ஈரோடா ஈரோடு, திருப்பூரா திருப்பூர், கோவையா கோவை, இந்த மாவட்ட தலைநகர்களில் கூட இந்த உணவு தானியங்களை சேமித்து வைக்க ஒரு சேமிப்பு கிடங்கு கட்ட முடியவில்லை என்றால் இவர்களை என்ன செய்யலாம் என்று யோசிச்சுப்பார். எவ்வளவு தலையில் முரணா இருக்கு பாருங்க. நான் காலில் அணிந்திருக்கிற இந்த ஷூ, இந்த காலனி குளிரூட்டப்பட்ட அறையில் இருக்கிறது என் உடன் பிறந்தார்களே, ஷோ ரூம் அதுக்கு பேரு. கண்ணாடி, பல பல கண்ணாடியில் அடிக்கடி வச்சிருக்கான். ஆனால் இதை வாங்கி மாட்டிக்கொண்டு காரில் இருந்து இறங்கி நான் கீழே நடந்து போகும்போது தெருவிலே பதாகையை விரித்து, பாயை விரித்து, கோணியை விரித்து, தக்காளி, வெண்டைக்காய், பூசணிக்காய், சுரக்காய், முருங்கைக்காய், கீரை எல்லாத்தையும் போட்டு விரிச்சு வச்சிருக்கான். ஆழ்ந்து யோசிங்க, எவ்வளவு வலிக்குதுன்னு, எவ்வளவு முரண்பாடான வாழ்க்கையை இந்த மானுட சமூகம் வாழுதுன்னு பாருங்க. இப்ப நான் வீட்டுக்குள்ள இந்த காய்கறியை வாங்கிட்டு போவேன். இந்த செருப்பு கடைக்காரன்ட்ட நான் பேரமே பேசல, 250 ரூபாய் நான் 250 ரூபாய்க்கு எடுத்துட்டேன். ஆனா உழைச்சி விளைய வச்சு அங்க வச்சிருக்காம பாருங்க, அவங்க கூட விவசாயி இல்லை, ஒரு இடைத்தரகர் வாங்கி இன்னொருத்தர் வித்துருப்போம், ஒரு அம்மா வித்துக்கிட்டு இருப்போம், ஒரு பெரியம்மா வித்துட்டு இருப்போம், ஒரு சித்தப்பா வித்துட்டு இருப்பார். அவர்கிட்ட போய் தக்காளி என்ன விலைங்க கிலோ? 50 ரூபாங்க. இன்னைக்கு 250 ரூபா, அதை வச்சுக்கிடுவோம். அங்கே போய் பேரம் பேசுவான். இங்கே பேரம் பேச கிடையாது. அங்கே பேரம் பேசி அதை குறைச்சி வாங்கிட்டு அவருக்கு ஒரு மகிழ்ச்சி, அந்த விவசாயி வயிற்றில் அடிச்சிட்டதில் அவருக்கு ஒரு சந்தோஷம். அப்படி போய் இறங்குவார்.
இந்த செருப்பை எங்கே விடுவார்னு நினைக்கிறீங்க? வெளியில். இந்த கையில் ரோட்டில் கிடந்த காய்கறியை வாங்கிட்டு போனார்ல, அதை எங்கே கொண்டு போகிறேங்கிறீங்க? சமையல் அறைக்கு. இது தெருவில் கிடக்கும். தெருவில் கிடக்க வேண்டியது குளிரூட்டில் அறையில் இருக்குது. அங்கே ஒரு பாதுகாப்பாக இருக்க வேண்டியது தெருவில் கிடக்கு. இங்கே இந்த தெருவில் இந்த செருப்பை வீட்டு வாசலில் கழட்டி விட்டுவிட்டு இதை கொண்டு போய் கழுவி சமைச்சு வயிற்றுக்குள்ளே போட்டு உயிர் வாழணும். இது ஒரு மானங்கட்ட ஒரு நிலை. இதை நீ நல்லா கவனிச்சு பாரு. நீ ஆழ்ந்து சிந்திய, ஆமாடா என்னதான்டா இது, அப்படி தோணும். இன்னைக்கு வரைக்கும் பல பைத்தியக்காரன் இருந்துடுறானே. ஆர்கானிக் ஃபுட்டுங்கிறான், ஆங்கிலத்தில் எழுதணும்ன்றான். இயற்கை உணவு அப்படிலாம் சொன்னா, இயற்கை ஆர்கானிக் ஃபுட்டு. சரி, ஆர்கானிக் ஃபுட்டு இங்கே வா. எங்கே விளைய வச்ச? மரச்செக்கு என்ன இங்கே கிடைக்கும்? எந்த செக்கில் ஆட்டின? யாராவது கேட்டிருக்குமா? கடையில் ஒரு படம் இருக்கும், பதாகையில் மரச்செக்கு. அது எண்ணெய், நீ நம்பிடுற மரச்செக்கு எண்ணெய்ன்னு. அத அந்த மரச்செக்கு எண்ணெய் அதுக்கு வர்றாரு. ஆர்கானிக் ஃபுட்டு எல்லாம் இயற்கை உணவாகும். இயற்கை உணவு எல்லாம் திரும்பணும், பழமைக்கு திரும்பணும், எல்லாம் வந்துடணும். இயற்கை வேளாண்மை செய்யணும். இயற்கை வேளாண்மைக்கு இயற்கை உரம் வேணும். இயற்கை உரம்ங்கிறத ஆடு மாட்டு கழிவு இல்லாமல், மக்கிய இலை கழிவு இல்லாமல் இயற்கை உரம் உனக்கு எங்கே இருந்து வரும்னு கேட்டால் பதில் இல்லை. ஆனால் ஆடு மாடு மேய்ப்பதை அரசு பணியாக மாற்றோம்னா, இவர் ஒருத்தர் பழங்காலத்துக்கு கொண்டு வர்றார், கற்காலத்துக்கு கொண்டு வர்றார். இவர் கிழிக்கிறார், இவர் புடுங்குறார். ஆனால் காலையில் ஞாயிற்றுக்கிழமை காலையில் கறிக்கடையில் போயிட்டு எலும்பில்லாத கறியா ஒரு 1/4 கிலோ. அண்ணா தேநீர் பால் கொஞ்சம் தூக்கலாம். பால் இருந்து வரும்? எங்கிருந்து வருது? உங்களுக்கு குழாயை திருப்பி விட்டா பால் வருதாடா? இந்த பைத்தியக்கார பயில்களை வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன செய்வீங்க சொல்லுங்க? பல தடவை சொல்லிட்டு, கிருஷ்ண பரமாத்மா ஆடு மாடு மேய்ச்சிருக்காரா? நபிகள் நாயகம் சொல்லலாம், அலைக்கும் சொல்ல ஆடு மாடு மேய்ச்சிருக்காங்கடா, இயேசு மேய்ச்சிருக்காங்கடா. என்னடா உனக்கு இவ்வளவு அவமானம் இருக்கு? ஆடு மாடு மேய்ப்பது அவமானம் இல்லடா, அது வருமானமடா, வெகுமானமடா. அடா ஒரு ஆடை வித்தா 40,000 வாங்கினாண்டா, என்னைய வித்தா 4 ரூபாய்க்கு கூட வாங்க மாட்டான்டா. ஏன் உனக்கு அறிவே கிடையாதா? அறிவே கிடையாதா? 1 கிலோ கறி, ஆட்டுக்கறி 1000 ரூபா, நாட்டுக்கோழி கறி 650 ரூபா. ஆனால் வக்கர விருந்து என்பது 90 விழுக்காடு 99 விழுக்காடு கறி தான். நீங்கள் பாருங்க, 100 விழுக்காடு காய்கறி உணவு சாப்பிட்றான், 90 விழுக்காடு அசைவ உணவு. ஆனால் 100 விழுக்காடு பால் சாப்பிட்றான். பாலை வேற வடிவத்தில் பாலாடை கட்டி, பால் கோவா, தயிர், மோர், வெண்ணெய், நெய் எல்லா வடிவத்திலையும் சாப்பிட்றான். இப்போ பொருளாதாரம் எங்க இருக்கு? எங்க இருக்கு? இந்திய நாடு, இந்த நாடு மாட்டுக்கறி ஏற்றுமதியில் வருகிற வருமானத்தை நம்பிதான் இருக்குது. 24 லட்சம் டன் ஆண்டு ஒன்றுக்கு ட்ரெடிஷன் மீட் அப்படின்னு ஏற்றுமதி செய்யுது. அதிகமாக அந்நிய செலாவணியை ஈட்டுகிற வர்த்தகம் மாட்டுக்கறி ஏற்றுமதி. நான் சொல்லும் போது என்னை கேலி பண்ண, என்னை ஒரு கிறுக்கு பை மாதிரி பார்த்த. ஒரு நாள் அவரே வந்து, பீஃப் எக்ஸ்போர்ட் ஹே, இந்துஸ்தான் இஸ் நம்பர் 1 ஹென்டர். அதைத்தான் ஹே ரொம்ப நாளாக ஹே நான் பேசிக்கொண்டு இருக்கேன் ஹே. அப்போ என்ன தேவைகளை வச்சுக்கிட்டு ஆடு மாடுகள் நீங்க பாருங்க, வளையொலியில் என் பிள்ளைகள் பார்க்கலாம். ஆடுகளை வளர்த்து அப்படியே வானூர்தியில் ஏற்றி ஏற்றி வெவ்வேறு நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யுது. நான் மாலத்தீவில் போய் படத்துக்கு பாட்டு மெட்டு அமைக்க நானும் என் தம்பி யுவன் சங்கர் ராஜா, தம்பி முத்துக்குமார் எல்லாம் போயிருந்தோம். அது எங்கள் அண்ணனுடைய விடுதி, பெரிய, அது என்ன சொல்கிறது, ரெசார்ட் அப்படி சொல்லுவோம், பெரிய விடுதி. அங்கே இந்த கறி, ஆட்டுக்கறி எங்கிருந்து வருதுன்னு கேட்டேன். மற்றவங்களுக்கு அந்த பார்வை, எனக்கு எங்கிருந்து வருது இந்த கறி? ஆஸ்திரேலியாவிலிருந்து வருதுங்கிறான். இப்போ தமிழ்நாட்டுக்கு கறி எங்கிருந்து வருதுன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? யாராவது மனச்சான்றோட சொல்லுங்க. ஆந்திராவிலிருந்து வருது. பால் எங்கிருந்து வருது? ஆந்திரா. ஏன் நீ மாடு வளர்க்க மாட்டிய? நீ தான் பெரிய மைராண்டி ஆயிடுச்ச. நீ பூராமே IAS IPS.
அப்புறம் நீ உனக்கு என்னது? ஏய், ஒரு மனிதன் தன் வாழ்நாளில் என்றாவது ஒரு நாள் வழக்கறிஞரை சந்திக்கிறான், மருத்துவரை சந்திக்கிறான், பொறியாளரை சந்திக்கிறான். ஆனால் ஒரு நாளில் 3 வேளைக்கு விவசாயியை சந்திக்கிறான். எப்ப பார்த்தாலும் விவசாயத்தை பத்தி விவசாயி தான் பேசணும்னு இல்லடா, பசிச்சு சோர்திங்கிற எல்லாரும் பேசலாம். நானும் மானங்கட கேட்கிறேன். அது என்ன தம்பி கையில் செல்போனு? புதுசு. எத்தனை ஜி? இது 5G. இருக்கட்டும் தம்பி, 10G கூட வரட்டும் தம்பி, கஞ்சி நான் தான் தம்பி ஊற்றணும், விவசாயம் ஊற்றணும் தம்பி. என்ன வேலை பார்க்குறீங்க தம்பி? தம்பி என்ன வேலை பார்க்குறீங்க? சாஃப்ட்வேர். சாப்பிட்டு போய் தானே வேலை பார்க்குறீங்க தம்பி. பைத்தியக்கார பயல்களை இந்த கணினி துறையிலேயே முதன்மையான ஒரு ஆளாக இருக்கிற மிகப்பெரிய செல்வந்தன் பில்கேட்ஸ் 2,50,000 ஏக்கரில் விவசாயம் பார்க்குறான். நம்ப முடியுதா? 2,50,000 ஏக்கர் ஒரு ஆள் விவசாயம் பண்றான் அமெரிக்கால. ஏன்? அவனுக்கு தெரியும் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் வேலை செய்ய போனாலும் சாப்பிட்டு போய் தான் வேலை செய்யணும்னு. ஏன்னா நீ எதை வேணாலும் டவுன்லோட் பண்ணலாம் ராஜா, நீரையும் சோறையும் டவுன்லோட் பண்ண முடியாது ராஜா, அது எங்க ஆத்தாளப்பம் தான் கொடுக்கணும். அது அண்ணன் அதை டவுன்லோட் பண்ணிடலாம்னே, அண்ணன் இதை டவுன்லோட் பண்ணிடலாம்னு. அப்படியே 1 லிட்டர் தண்ணீரை டவுன்லோட் பண்ணு, ஒரு சோறு கொஞ்சம் தரக்கு டவுன்லோட் பண்ணு, ஒரு பிரியாணியை டவுன்லோட் பண்ணு. பிக்காலி பேலுகளா, உங்களுக்கு பாடம் நடத்தியே ஆயில் முடிஞ்சிடும். கால கொடுமை. ஒன்றும் கிடையாது, கத்தி கத்தி பார்ப்பேன். ஆனால் நீ இங்கே பாரு ராஜா, நீ எங்கே வேணாலும் போய் மேய்ஞ்சிட்டு வா, முளை குச்சி என்கிட்ட அடிச்சிருக்கு. நாங்கள் என்ன பண்ணுவோம், கருதை அறுத்துருவோம். 1 ஏக்கர் 2 ஏக்கர்னு போய் அறுத்துட்டு அது அப்படி பார்த்தீங்கன்னா கீழே நிறைய புல் இதெல்லாம் பூண்டெல்லாம் வளர்ந்துருக்கும். மாடை கொண்டு போய் நடு வயலில் முளை குச்சி அடித்து கட்டிட்டு வந்துடுவோம். அவர் வாட்டுக்கு மேய்வார். அவருக்கு ஒன்று இருக்கு, எங்கே ஈரப்பதம் பூமியில் இருக்கு அங்கே வந்து தான் படுப்பார். உங்களுக்கு தெரியுமா நம்ம முன்னோர்கள் எப்படி பண்ணியிருக்காங்கன்னா, கோழி, ஆடு, மாடு இதுகளை வயலுக்குள்ள விடுறது. அவன் இப்போ தானே இந்த இதெல்லாம் தேங்காய் வச்சு பார்க்கறது, இந்த குருவி வச்சுக்கிட்டு குச்சி வச்சு பார்க்கறது. அப்போ மாடை போய் எங்க இடத்துல படுக்குதோ அங்கே பூமிக்குள்ள நீர் இருக்கிறா, போடுறா கிணறுன்னு போட்டுருவான். இந்த இப்போ எறும்பு இருக்கு பாருங்க, எறும்பு நீ நினைச்சுக்கிற எறும்ப ஐயா நக்கீரன் எழுதுக்கிற 6 கால் மனிதர்கள்னு, உன்னை எறும்பு மாதிரி நசிக்கிறவேங்கிற போட பிக்காரி பல. அது செய்யற வேலையில ஒரு துளியை கூட நீ செய்ய முடியாது. இங்க பாருங்க, எறும்பு எவ்வளவு பெருசு, தன் உடல் எடையை விட 50 மடங்கு அதிகமான உடல் ஒரு எடையை தூக்கிட்டு போயிடும். அப்படி உலகில் முதலாக வேளாண்மை செய்தவன் மனிதன் அல்ல, 300 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு வேளாண்மை செய்தது எறும்பு. அவருக்கு அது எழுதியிருக்காரு, சின்ன புத்தகம் தான், எறும்பு 6 கால் மனிதர்கள். படிச்சு பாரு, தூங்க மாட்டேன். சின்னடா கொடுமையா இருக்கு. உனக்கு எதுக்கு இவ்வளவு பெரிய உடம்பு, ஒன்னத்துக்கு உதவாது தெண்ட கருமாந்தரத்தை வச்சுக்கிட்டு அது என்னென்ன வேலை செய்து பாரு. ஒரு எறும்பு இப்படி 1 கோடி எறும்பு இருந்தாலும் ஒரே மூளையாகத்தான் இயங்குங்கிறது. அதை தான் நான் என் கட்சி பிள்ளைகளுக்கு சொல்கிறேன். டே, ஆளாளுக்கு எல்லாருக்கும் பேருந்து ஓட்ட திரும்பி எல்லாரும் ஓட்டாதீங்கடா, ஒரு டிரைவர் தான்டா, ஒரு கண்டக்டர் தான்டா, உட்காருங்கடா ஒரு இடத்துல. எல்லாருக்கும் ஓட்ட திரும்பி ஸ்டேரிங்கை திருப்பினீங்கன்னா எங்கேயாவது போய் முட்டி செத்து போயிடுவோம்டா. 1000 பேர் பயணிக்கிற கப்பல்னாலும் ஒரு மாலுமி தான்டா ஓட்டணும். ஏடா உங்களோட பெரிய பிரச்சனையாக இருக்குன்னு பேசுறது காரணம் அதுதான். 1 கோடி எறும்பா இருந்தாலும் ஒரே மூளையாகத்தான் இயங்குங்கிறது. எறும்புகள் ஒன்றை ஒன்று கடக்கிற போது கட்டி பிடிச்சு கைகுலிக்கு பிரியுங்கிறது. எல்லாம் கவனிச்சுக்கணும். இந்த எறும்பு, நீ என்னடா மாளிகை கட்டுற, கழிவறை கட்டுற, நீ வந்து பால்கனி வைக்கிற, அதெல்லாம் பண்ற, அது உள்ள அந்த எறும்பு புத்துக்குள்ள போய் பார்த்தா தனித்தனி அறைகள், பால்கனி, படுக்கை அறை, கழிவறை, அந்த உணவு சேமிப்பு கிடங்கு எல்லாம் வச்சிருக்குங்கிறாரு. அப்ப 300 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி எப்படி அது விவசாயத்தை பண்ணிச்சு அப்படின்னா, அதுக்கு பிடித்த உணவு காளான். இப்போ ஒரு இலைய வெட்டிக்கிட்டு வந்து சாப்பிடாம அப்படியே மண்ணுல அப்படியே போட்டு மக்க வச்சிருது. அந்த இலை மக்கி மண்ணோடு மண்ணாக மாறி அதுல காளான் முளைச்சிருது. காளான விருப்ப உணவு எடுத்து சாப்பிடுது. அப்ப 300 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு முதலாக வேளாண்மை செய்த உயிர் எறும்பு தான்.
எறும்பு தான் நம்ம முன்னோடின்னு வச்சுக்கோங்க. அது அது சொல்லும்போது எல்லாம் சிரிப்பாக வேடிக்கை வந்தது இருக்கு, உண்மைதான். அப்ப இது என்னதான் செய்கிறது, இந்த வேளாண்மையை என்னதான் செய்கிறது? வேளாண்மை என்பது உங்களுக்கு தெரியும். எங்க அம்மா கூட பேசுனாங்க, ஏண்டா கொரோனா வந்து கூடவாடா உங்களுக்கு அறிவில்லை அப்படின்னு. நம்ம கட்சி கொள்கையை தற்சார்பு, பசுமை, தாய்மை பொருளாதாரம். அதனால கொஞ்சிக்கணும். அது என்னென்ன தாய்மை பொருளாதாரம், தற்சார்பு, சரி, தாய்மை பொருளாதாரம். நானும் ஒன்றும் சொல்லலை, நம்ம தாத்தா ஜேசி குமரப்பா சொன்னது தான், அதை திருப்பி சொல்கிறேன். அது என்னன்னா, இப்போ எங்கள் அம்மா இருக்காங்க, என் மனைவி இருக்காங்கன்னா, அவன் மாவீரனுக்கு பால் ஊட்டினா அவன் மார்பில் பால் குடிக்கும் போதே மனநிறைவு அடைஞ்சிருவா. ஆனால் இது தாய்மை, தற்சார்பு, தாய்மை பொருளாதார முறை. வாடகை தாய் பொருளாதார முறையை இந்தியா கடைபிடிக்குது. எல்லா நாடும் மேட் இன் சைனா, மேட் இன் சிங்கப்பூர், மேட் இன் ஜப்பான், இந்தியா மேக் இன் இந்தியா. அவனே தயாரிக்கிறான். இவன் என் நாட்டில் ஓடியாந்து தயாரி, வயிறு என்னது 10 மாதம் சுமப்பேன், புள்ள என்னதில் அவன் எடுத்துட்டு போயிடுவான். இது வாடகை தாய் பொருளாதார கொள்கை. உங்களுக்கு புரியுதா அண்ணன் சொல்றது? இந்தியாவிலேயே ஒரு மாநிலத்தில் அதிகமாக கர்ப்பப்பையை வாடகைக்கு விடுகிற தாய்மார்கள் இருக்கிறார்கள் என்றால் அது குஜராத்தில் தான். இதுதான் குஜராத் மாடல். இந்தியாவிலே அதிகமாக விதவை தாய்மார்கள் இருக்கிறார்கள். குடிக்க வைத்து கொலை செய்தவர்கள், குண்டு போட்டுக் கொள்வது மட்டுமல்ல, இனப்படுகளை குடிக்க வைத்துக் கொள்வதும் இனப்படுகொலை தான். அது திராவிட மாடல். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த வாடகை தாய்முறையை அவளுக்கு பால் ஊட்டும் போது அந்த குழந்தை மார்பிலே பால் அருந்தும் போது மனநிறைவு வராது. பாலை ஊட்டிய பிறகு அதுக்கு காசு கொடுப்பாயில, சம்பளம் கொடுப்பாயில, அந்த காசை கையில் வாங்குற போதால் அவன் மனநிறைவு அடைவான். இது வாடகை தாய் பொருளாதாரம். அது தாய்மை, பசுமை தாய்மை பொருளாதாரம். பசுமையை, வேளாண்மையை முன்னிறுத்தி கட்டுகிற பொருளாதார வளர்ச்சி. இப்போ எங்க மயம் வந்துட்டேன்னு வச்சுக்கிறீங்க, சிப்கார்டு எடு, செருப்ப அடி, தூக்கு காலை, முடி, அந்த கொட்டுது பாரு, கழிவை பாரு, சாய கழிவு. 32 ஆறை மண்ணலி தின்னுட்டு நெய்தல் நொயல்ங்கிற ஆறை காலி பண்ணிட்டு ராக்கெட்டின் உதிரி பாகங்களை தயாரித்து விற்கிற அமெரிக்கா என்கிட்ட ஏண்டா சட்டி பணியனை வாங்குது? என்கிட்ட வாங்குது. ஏன்னா ஒரு ஜட்டி தயாரிக்க 250 லிட்டர் தேவைப்படுது. ஒரு பனியன் தயாரிக்க நான் போட்டிருக்க ஜீன்ஸ் பேண்ட் 850 லிட்டர் தண்ணீரை குடிக்குது. இந்த ஜீன்ஸ் பேண்ட் அதிகமாக ஏற்றுமதி செய்யற நாடு இந்தியா. நல்லா கவனிச்சுக்கணும். இது இந்த சிப்காட்டால வளர்ந்தது. வளர்ச்சி காட்டு, ஏதாவது வளர்ச்சி காட்டு, இந்த காட்டு. இந்த மாதிரி அறிவாளி எவனாவது பத்திரிக்கா கீழ்பாவணியில் காவாய் காங்கிரீட் போட்டது? என் தம்பிக்கு மேன் சொன்ன மாதிரி முழு மென்டல் கூட பண்ண மாட்டாங்க. பல ஆயிரம் ஆண்டுகளாக வேளாண்மை செய்கிற குடிகள்றா நாங்க. அது காரணம் என்ன தெரியுமில்ல? எங்க கரையை அரிச்சிருதுங்க, மண்ணு சரிஞ்சிருங்க, மரத்தை விளடா மயிரை பிடிங்கி, மரத்தை விளடா 2 ஓரத்துலைங்க, பனைமரத்தை நடுறா அப்படி பிடிச்சுக்கணும்டா இறுக்கி. ஆல மரத்தை விலை, அரச மரத்தை விலை, புங்க மரத்தை விலை, புளிய மரத்தை விலை, வேப்ப மரத்தை விலை, பூவரச மரத்தை விலை, கரை நெடுக. எங்க அப்பா சொல்றாரு, மருங்கு வண்டு சிறந்த ஆர்ப்ப மணிப்பு ஆடை அது ஒருத்தி கருங்கையில் கல்வெளித்து ஒழுகி நடந்தாய் வாழிக்காவேரி என்று சிலப்பதிகாரத்தில் இளங்கோடியை நம் தாத்தன் பாடுறான். எங்க அப்பா சொல்றாரு, என்னடா இளங்கோடி என்னடா பாடுறாரு அப்படின்னு விளக்குறாரு நம்மால். இந்த கரை நெடுக, காவிரியின் 2 கரை நெடுகளும் வண்டுகள் ரீங்காரம் விட்டு பாடிக்கொண்டிருக்கு. அப்ப கருங்கையில் கண் விழித்து சொல்றாரு, மருங்கு வண்டு சிறந்த ஆர்ப்ப மணிப்பு ஆடை அது பொறுத்து. மரங்களில் இருந்த பூக்கள் அந்த காவிரி நீர்ல விழுந்து அதுவே ஆடையாக இருக்குது காவிரிக்கு. காவிரியை ஒரு பெண்ணா கருதிட்டாரு. இப்ப அங்கங்கே கெண்டை மீன்கள் துள்ளி விளையாடுது. அதுதான் உன்னுடைய கண்களோ? இளங்கோடி கேட்கிறாரு. திருப்பி இடையை வளைத்து நெளித்து அசைந்து நடந்து வரும் காவிரியே நீ வாழ்க, நீ வருக என்று வரவேற்கிற. இப்ப எங்க அப்பா சொல்றாரு பாருங்க, இதுக்கு அர்த்தம் தான் நீங்க ரொம்ப கடிக்கணும். காவிரி போல எல்லா நதிகளும் இடுப்பை வளைத்து நெளித்து அசைந்து நடந்து வரும். அதற்கு நீ என்ன செய்யணும்?
கரை நெடுக மரம் நடுக. புரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி உலக பைத்தியக்காரன். இதில் எங்கேயாவது மரம் இருக்கு பத்தியில் காங்கிரீட்டு எல்லாம் கமிஷன் வாங்குற புரோக்கர் பயில்கிட்ட நாட்டை கொடுத்துட்டு நம்ம படுற பாடு இருக்க. பைத்தியக்காரங்கள தண்ணி தரையை தொட்டு பூமியை நினைச்சு போனாதாண்டா பூமிக்கு உள்ள தண்ணி இறங்கும், நிலத்தடி நீர் உயரும். அதுவே கசிவு நீர் பாசனத்தில் 2,00,000 சொச்ச ஏக்கர் இருக்குங்க கசிவு நீர் பாசனம். இந்த பாருங்க, ஒரு கொஞ்சோண்டு இடம் இருக்கு, ஒரு 50 மீட்டர் போட்டு போராடி நம்ம வேளாண்குடி மக்கள் தடுத்ததுல அதுல கசிகிற தண்ணீரை காண முடியுது. இப்ப 2 பக்கமும் சுவரை எழுப்பிட்டீங்க. இந்த சுவரின் இரு கரையில நீங்க பாத்தீங்கன்னா இந்த மண்தரையில நத்தை, நண்டு, மண்புழு எல்லாம் குடியேறும். இது மண்ணை தின்னு தண்ணி சாப்பிட்டு சாப்பிட்டு இந்த மண்ணை வளப்படுத்திக்கிட்டே இருக்கும். நல்லா கவனிச்சிங்களா? அது போடுற கழிவுகள் எல்லாம் நீர்ல ஓடி உரமாகிக்கிட்டே இருக்கும். ஆனால் நீங்க கான்கிரீட் மதில் சுவரை போட்டீங்கன்னா இது எதுவுமே நடக்காது, எதுவும் நடக்காது. அப்ப இது 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 ஒரு அடிப்படை அறிவு தான். இதுக்கெல்லாம் பெரிய படிச்சுட்டு வந்து பல்கலைக்கழகத்தில் படிச்சுட்டு வந்து பட்டம் பெற்றுட்டு வந்து வேலை செய்யணுங்கிற ஒன்றும் இல்லை. இப்போ என்ன நமக்கு இது வேண்டாத வேலை. எப்படி கடலுக்குள்ள பேனா அப்படி வேண்டாத வேலையோ அது மாதிரி இது ஒரு வேண்டாத வேலை. நம்ம வரணும், இவன் 300-400 கோடி போட்டு இது கட்டியிருப்பான், நம்ம அதே அளவு காசு செலவழிச்சு பேக்கணும். நான் சொல்லிட்டு வந்தேன், அப்பா கவலைப்படாமல் இருங்க, இவ்வளோ காலம் போராடிட்டீங்கன்னு ஒரு 2 வருஷத்தை அதிகபட்சம் பேத்து எடுத்துட்டு அதெல்லாம் சரி பண்ணி 2 பக்கம் மரத்தை போட்டு பனை விதையை நட்டு மரங்களை வெட்டு கரையை உறுதிப்படுத்திட்டு போயிடுவோம். இன்னும் கவலைப்பட்டுக்காதீங்க, அவ்வளோதான். எவ்வளவு நம்பிக்கையாக பேசுகிறான் பாருடா. நம்பிக்கை தானடா வாழ்க்கை. அவன் ஜெயிச்சிருவானா ஒரு தடவை போட்டு பாருப்பா. நாடு நல்லா இருக்கணுமா? என்னைய தேடு, விவசாயிக்கு ஒரு ஓட்ட போடு, ஒரு தடவை போடுப்பா. போயிடுவாரா வந்துருவாரா போயிடுவாரான்னு என்ன நானா பஸ் பிடிச்சி ஏறி வர்றதா? நீ போட்டா வந்துருவேப்பா. போடுப்பா போடுப்பா. உட்காந்துட்டு வியாக்கியானமா போயிட்டு இருக்கிற. 60 ஆண்டுகளா திமுகவை நம்பிட்டா, 50 ஆண்டுகளா அதிமுக நம்பிட்ட. ஒரு 5 ஆண்டு பெத்த பிள்ளை என்னை நம்பி பாரு, நம்பி கொடுத்து பாரு என்னென்ன பண்றேன்னு பாரு. நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகள், வேலை வாய்ப்பு வளர்ச்சி மூடா சிப்காடு, அதெல்லாம் நீர், வயிறு, உயிர், அறிவு, பயன், வளர்ச்சி கோட்பாடு, நீர் மேலாண்மை, நீர் தேக்கம். நாடங்களும் எங்கெங்க நீர்வளம் இருக்கோ எல்லா இடங்களையும் நீர்த்தேக்கத்தை உருவாக்கி நீரை பாதுகாப்பேன். நீரை பெருக்கின பிறகு வயிறு, பசி என்ற சொல் என் நாட்டில் எங்கே இருக்கக்கூடாது, ஒழிச்சிடணும். வேளாண்மை நானே செய்வேன். உனக்கு ஒரு நோய் இருக்கு, அது கவர்மெண்ட் வேலைன்னா அப்படின்னு. காசுனாலும் கவர்மெண்ட் காசா இருக்கணும், காசுனாலும் அரசாங்க காசா இருக்கணும். அட பைத்தியக்காரப்பில் அரசாங்கத்துக்கு காசு கொடுத்ததே நீ தான். இங்கே வா, இப்போ என்ன உனக்கு கவர்மெண்ட் வேலை அவ்வளோதானே? சரி வா வேளாண்மை செய்வோம், வா. உனக்கு கவர்மெண்ட் எம்ப்ளாயி, நீ வா. படித்தவன் படிக்காதவன் அனைவருக்கும் அரசு வேலை தாரேன், வா. நீ வாழ்விடத்திலே தொழிற்சாலை கட்டிடுறேன், வா. நீ எந்த கிராமத்தில் இருக்கே அங்கேயே உனக்கு அரசு வேலை. நீ 20-30 கிலோமீட்டர்லாம் போயிட்டு இருக்க வேண்டியல, அங்கே இரு. நீ எப்படி வேளாண்மை செய்கிறத போய் இவர் அரசு வேலையாக்குவரே? ஆடு மாடு வளர்த்தல அரசு வேலையாக்குவரே? ஆடு மாடு கோழிக்கு ஊசி போடுற வெட்டினரி டாக்டர் கவர்மெண்ட் டாக்டரா இருக்கலாம். ஆடு மாடு மேய்ச்சி வளர்க்குறேன் ஆத்தால போய் அரசாங்க வேலையா இருக்கக்கூடாதா? பதில் இல்லை. டாஸ்மார்க்கில் ஊற்றி கொடுக்குறவன் எம்எஸ்சி, MBA, MA, அவன்லாம் டாஸ்மார்க்கில் சரக்கு ஊற்றி கொடுக்குறான்ல, கவர்மெண்ட் எம்ப்ளாய். உலகத்துக்கு சோறு போடுறான்ல, அவன் கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருக்கக்கூடாது. இது ஒரு பைத்தியக்கார கூட்டம். ஆக்கிறனா இல்லைன்னு பாரு. 5000 ஏக்கரில் கரும்பு போடுவேன், நிலத்தை மக்கள்கிட்ட ஒத்திக்கு வாங்குவேன். இந்த மாதிரி பரம்பூர் மாதிரி ஏர்போர்ட்டு கட்ட போகிறேன், அது கட்ட போகிறேன்லாம் நான் பறிக்க மாட்டேன். நிலம் அவர் பேரில் தான் இருக்கும், பட்டாவும் அவர் பேரில் தான் இருக்கும். அரசுக்கிட்ட ஒப்பந்தம் போட்டுருவார் அவர் 25 ஆண்டுக்கு. அதுக்கு விலை என்ன, அன்னைக்கு நிலத்தின் விலை என்ன கொடுத்துருவோம். அவங்க விரும்பினா அவங்க வீட்டில் ஒருத்தர் அரசு வேலை கொடுத்துருவோம், 2 பேர் கூட பார்க்கலாம். சம்பளம் மாதம் சம்பளம். வேளாண்மை செய்வேன். 5000 ஏக்கரில் கரும்புலேருந்து எத்தனால் பெட்ரோல் தயாரிப்பேன், கரும்புலேருந்து சர்க்கரை,
அப்புறம் வெல்லம், அப்படி அப்புறம் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருப்பேன். அந்த சக்கையிலேருந்து சாப்பிட்ற தட்டு, சக்கையிலேருந்து மின்சாரம், எல்லா வேலையும் செய்யலாம். அப்போ எத்தனை எத்தனை பிரிவுகள் வருது பாரு. மாடு வளர்ப்பேன், 2000 ஏக்கரில் மாடு. மாடுன்னா இந்த கர்மம் முடிச்ச மாடு இல்லை, நாட்டு மாடு, செத்து போச்சு. நான் சொல்றேனே ஒழிய நான் செய்யறதுக்கு என்ன பாடுபடணும்னு எனக்கு தான் தெரியும். ஏன்னா நீ விதையை தொலைத்து விட்ட இனத்தின் கூட்டம் நம்ம நாட்டின் மக்கள். ராத்தாலால் ரிச்சாரியான்னு ஒருத்தர் 22,792 வகை பாரம்பரிய நெல் வகைகளை சேமிச்சு வைக்கிறார். ஒரே நாளில் எடுத்து சின்சாண்டோ நிறுவனத்துக்கிட்ட கொடுத்துருது இந்திய அரசு. இந்தியாவிலே 2 கிழவன் தான் ஆளுதான். ஒன்று ராத்தேலால் ரிச்சாரியா, இன்னொருத்தன் எங்கள் பெரிய தகப்பன் நம்மாழ்வார். ஐயோ போச்சேன்னு. இப்போ விதை உனக்கிட்ட இல்லை. நீ தக்காளி சாப்பிட்றிய, தக்காளி விலை ஏறிடுச்சுன்னு நினைக்கிறிய, தக்காளி விதை வச்சிருக்கிய? இந்த வெண்டைக்காய் வெள்ளரிக்காய் விதையாவது வச்சிருக்கிய? எல்லாம் கடையில் போய் வாங்குவேன். எல்லாம் மரபணு மாற்றப்பட்ட விதைகள். நீ நாட்டு தக்காளியில் சமைச்சுப்பாரு, அவன் விற்கிற தக்காளியிலையும் சமைச்சுப்பாரு. நம்முடைய உணவுப் பொருள்கள், நம்முடைய பாரம்பரியம் என்ன? எளிதில் கெட்டுப்போகிற உணர்வை சாப்பிடுகிறவன் பூர்வகுடி. கெட்டுப்போகாத உணவை வச்சிருக்கிறவன் வந்து குடியேறியவன். சப்பாத்தியை உருட்டி ஒரு ஈரத்துணியில் வச்சுக்கிட்டு போயிட்டே இருப்பான். நீ சோறை காய்ச்சுவ, 2 நாள் கொஞ்சம், ராத்திரி போனால் ஊசி போயிடும். நீ தக்காளியை கொண்டு வருவ, அது 2 நாளில் வெடித்து அதுவா பிளந்து அழுகி போயிடும். கத்தரிக்காய் சுரும்பி போயிடும், அப்படி சுருங்கிடும். நீ 1 கிலோ கத்தரிக்காய்க்கு 10 காய் இருக்கும், இன்னைக்கு ஒரே காய் 1 கிலோ. ஏன்னா மரபணு மாற்று, அதை நீ சாப்பிடுவ. தக்காளி மரபணு மாற்று, தக்காளி கீழே விழுந்தா தெரிச்சிடும். இப்ப தக்காளி கீழே விழுந்தா குதிச்சிடும். ஆமா, உண்மையிலேயே அது. இப்ப பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் அரிசி, செறிவூட்டப்பட்ட அரிசி, செறிவு ஊட்டுறானா. எதுக்கு? இரும்பு சத்து குறைவா இருக்கான். எந்த மக்கள் வந்து இரும்பு சத்து எனக்கு குறைவா இருக்கு, அரிசியை செறிவூட்டித்தா இவன் கேட்குறானா? பைத்தியக்கிறப்பல அகத்திக்கிற முருங்கீரை நல்லா கீரையை தின்றா, எல்லாம் இரும்பு சத்து வந்துடும். வேணான்ற பாதாம் பருப்பு 2 இந்த பேரிச்சம்பழத்தை தின்றா, நல்லா ஹியூமக்குள்ள ஏறி எல்லாம் உடம்பு நல்லா வந்துடும். அது சொல்லிக் கொடுக்கணும்ல, சொல்லிக் கொடுக்க மாட்டான். செறிவூட்டப்பட்ட அரிசியை 1 கிலோ அரிசிக்கு 1/4 கிலோ கலக்கணும் அப்படின்னு. செறிவூட்டப்பட்ட அரிசி கொடுத்தா, ஐயா ஸ்டாலினுக்கு 1 கிலோ கொடுங்க, ஐயா எடப்பாடிக்கு 1 கிலோ கொடுங்க, ஐயா மோடிக்கு அதிலே போடுங்க, சோறு போடுங்க, சாப்பிட்டு. இப்போ தெரியுதா நான் சொல்றது சும்மா விளையாட்டுக்கு இல்லைன்னு? சுத்த பைத்தியக்காரங்க. நீங்களை வச்சுட்டு என்ன பண்ணுவேன்? நீ மாடு வந்து அவ்வளவு செல்வத்தை தருது. கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற எவை என்று தமிழ் மறைபாடுது. அப்பா சொல்ல வராங்க, இந்த கல்விதான் மனித குலத்திற்கு அறிவுன்னு பாட வந்த வள்ளுவ பெருமகனார் மாடும் அவனுக்கு செல்வம்னு பாடுறாரு. கல்விதான் செல்வம், ஆனால் மாடும் அவனுக்கு செல்வம். இந்த மாடுன்னு நினைச்சிடாத நீ. அப்ப அதனுடைய சுழற்சியை பாரு. மாடு வண்டி ஓட்டிட்டு போய் அது சாணம் போடும். அது நாட்டு மாட்டு சாணம் தான் உரமாகும். அது வந்து அப்படி இருந்துச்சுன்னா, ராத்திரிக்கு சாணம் போடுச்சுன்னா காலையில் போய் கூட்ட போனீங்கன்னா அதில் வண்டு புழு பூச்சி இருக்கும். இந்த சீமை பஸ் இருக்குல்ல, அது சாணம் போடுச்சுன்னா, ராத்திரி போடுச்சுன்னா காலையில் போய் பார்த்தீங்கன்னா காஞ்சி காற்றுல பறந்து போயிடும். எங்காலும் கண்ணுக்குட்டி விடுவான் நாட்டு மாடு, நிற்காது. இளங்கன்று பயமறியாதும்பா, அவுத்து விட்டினா அங்கே குதிக்கி இங்கே ஓடும். அவன் ஒரு கண்ணுக்குட்டி பிடிவான், அவுத்து விட்டினா நகராது. புரியுது? வேணா டெஸ்ட் பண்ணி பாரு. இந்த சீமான்னு ஒருத்தன் பேசிட்டு இருந்தான் பெருந்துறையில், அவன் சொல்றது உண்மையா பொய்யான்னு ஒரு தடவை பாரு. அதனால இப்போ இந்த நாட்டு மாடு என்ன செய்யுது? உழவுக்கு பயன்படுத்துகிறோம், உழுகிறோம். அவன் விளைய வைக்கிறான், நம்மளோட சேர்ந்து அவனும் பாடுபடுறான். நம்ம சாப்பிட்றோம், பழைய சோறு தண்ணி அதை தொட்டியில் ஊற்றுறோம், அதை குடிச்சிக்கிறான். சாப்பாடு மிச்சத்தையும் போட்டுக்கிறோம், சாப்பிட்டுக்கிறான். நெல் அறுத்துக்கிட்டு வர்றோம், அதை தீட்டுறோம், தவிட அவனுக்கு கொடுத்துட்றோம். அரிசியை நம்ம எடுத்துக்கிறோம், நம்மளோடே பங்கு போட்டு வாழ்கிறான் பாருங்க. நம்ம இப்போ நெல்லை அடிக்கும்போது புனையல் பத்துறோம், மாடுகளை அப்படியே சுற்றி விடுறோம், காலால் மிதித்து நம்ம கூட அவனும் பாடுபடுறான். மறுபடியும் அவன் சாணம் போடுறான், ஒரு குப்பை கிடங்க வச்சு சேமிக்கிறோம். ஆண்டுக்கு ஒரு முறை கொண்டு போய் நிலத்தில் கொட்டுறோம், வண்டியில் அவனே சுமந்து கொண்டு கொட்டிடுறான். இப்படி நம்மோட இணைந்து வாழ்வதனால்
ஒரு குடி உலகத்திலே மாட்டுக்கென்று பண்டிகை வைத்து கொண்டாடிய ஒரு பேரினம் தமிழ் பேரினம் தான். புரிஞ்சுக்கணும். அந்த மாடை நான் வளர்ப்பும் போது நீ என்னை கிறுக்கு போய் நினைச்சிட்டு இருக்க. நீ வராத போ, நீ சாப்பிட்டு இருக்க போ, நீ எங்கேயாவது போ, நீ எங்கேயாவது போ, இந்திக்காரன் இங்கே வரட்டும். 100 நாள் வேலை திட்டம்னு அறிவாளி ஒன்றை கொண்டாந்து, நான் அப்போ வேலூர் சிறையில் இருந்தேன். அப்போ தூர்தர்ஷன் மட்டும்தான் தெரியும், ஒரு தொலைக்காட்சி வச்சுருந்தாங்க. அதில் கிராம பஞ்சாயத்து திட்டத்தில் சேருங்கள், 100 நாள் வேலை திட்டத்தில் சேருங்கள், 100 ரூபாய் சம்பளம் வாங்கி அருகில் இருக்கிற வங்கியில் சேமித்து பணக்காரராகுங்கள். இது 100 ரூபாயே. இப்போ நாங்கள் பணக்காரர் ஆயிரம், நாங்கள் பல ஆயிரம் கோடிகளை கொள்ளையடித்து ஏழையாகிறோம். இவங்களை எத்தனை பச்சை மட்டை வெட்டி அடிப்பானி? மொத்த பணமே மொட்டையாக தான் இருக்கும். கால கொடுமை. இவங்களை மாதிரி அறிவாளிகளை நீ சந்திக்க முடியாது. சோம்பி உட்கார வைக்கிறதுக்கு ஒரு வளர்கிற நாடு, வறுமையில் இருக்கிற நாடு, 28 கோடி மக்கள் இரவு உணவு இல்லாமல் உறங்க போகிற நாடு, என் தேசத்தின் பிஞ்சுகள் சாப்பிடாமல் பட்டினியோடு பசியோடு உறங்க செல்ல மாட்டார்கள் என்கிற உறுதியை தர துப்பற்ற தலைவர்கள் உள்ள நாடு. சில்ட்ரன்ஸ் வெல்ஃபேர் ஃபண்டுன்னு ஒதுக்குறீங்க எத்தனை ஆயிரம் கோடி. ஆனால் தொலைக்காட்சியை திருப்ப முடியாது, வலையொலியை திருப்ப முடியாது. பிள்ளைகள் பூஞ்சை நோய்பட்டு சோகை நோய்பட்டு ஊட்டச்சத்து இல்லாமல் தோளிலே தாய்மார்கள் தொல்லை சரிந்து விழுந்து அப்படி கிடக்கிற காட்சி. தேசத்தின் எதிர்கால பிஞ்சுகள் தளிர்கள், வளரும் நாட்டின் தளிர்கள் நாத்துகள் அப்படி சோர்ந்து கிடப்பா. இவள் பேர் குஷி, இவள் உங்கள் பிள்ளையை போல ஊட்டமாக வாழ்வதற்கு உங்கள் சம்பளத்தில் மாசம் 500 ரூபாய் அனுப்புங்கள் என்று தொண்டு நிறுவனங்கள் கையேந்தது. என்னதான்டா ஆட்சி செய்றீங்க? இப்போ பிள்ளைபுரம் பட்டினியா கிடக்கு, சந்திராயனை விட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படி மேல எங்கால கீழே சாக்கடை குழிகளை மூழ்கிட்டு இருக்கான். ஒரு அடக்க முடியாத ஒரு கோபம் வரும் பாருங்க. அது என்னன்னா, அவ்வளவு இருக்கும்போது நீ இந்த வேளாண்மை பற்றி எதை பற்றியுமே உனக்கு திட்டம் இல்லை, எதுவும் இல்லை. எல்லாம் மரபணு மாற்றப்பட்டுருச்சு. காய்கறியிலிருந்து கத்தரிக்காயிலிருந்து கடுகு வரைக்கும் வந்துட்டான். இந்த மரபணு மாற்றப்பட்ட உணவுப் பொருளை நாம் சாப்பிடும்போது ஒவ்வொரு மனித உடலுக்குள்ளேயும் மரபணு மாறிடுது. மரபணு மாறும்போது என்ன செய்யுதுன்னா, அவன் அவனுடைய குணமெல்லாம் இழந்துருது. அன்னைக்கு 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி 2 குழந்தைகளுக்கு மேல் வேண்டாம் என்று குடும்ப கட்டுப்பாட்டு திட்டத்தை கொண்டாந்தான். குழந்தை பெறுகிற ஆற்றலை பெற்றிருந்தார்கள். அன்னைக்கு ஆசிரியர் பெருமக்களை பணிக்கமர்த்தி வீடு வீடுக்கு போய் 2 குழந்தைகளுக்கு மேல் வேண்டாம் ஒரு அறிவிப்பு வரும். நாம் இருவர் நமக்கு இருவர், ஒரு முக்கோணத்தை போட்டு 2 பேரும் நிற்பாங்க. இருக்கு. இப்போ கொஞ்ச நாள் கழிச்சு நாம் இருவர் நமக்கு ஒருவர். அடுத்து பேருந்தில் விளம்புறது நாம் இருவர் நமக்கு எதுக்கு இன்னொருவர் வந்துருச்சுல. இப்ப நீ திருமண திசையெல்லாம் செயற்கை கருத்தரிப்பு மையங்கள். ஏன்னா உன் மரபணு மாறிடுச்சு ராஜா. அண்ணனை தவிர உனக்கு அன்போடும் அக்கறையோடும் போதிக்க இனி இந்த மண்ணில் ஒரு மகன் பிறந்து வரமாட்டான். நீ நீ எனக்கு ஓட்டு போட்டுருவ, நாட்டை கொடுத்து போடாம தான் இருேன். நானும் அப்படியே இருப்பேன், வெயிட்டு அப்படி பார்த்துட்டே இருப்பேன். தண்ணி வரல, சீமானை கூப்பிடுவேன். அண்ணே காவாயை அடைச்சு விட்டாங்க, சீமானை கூப்பிடு. அண்ணே வீடை இடிச்சு விட்டாங்க, சீமானை கூப்பிடு. ஓட்டு போட ஸ்டாலினை கூப்பிடு, எடப்பாடியை கூப்பிடு. போப்பா போப்பா அங்கிட்டு போப்பா. சும்மா எத்தனை காலத்துக்கு கத்திடுச்சாயிருது. என்னை கேட்டா நான் கட்சி ஆரம்பிக்கும் சீமா நீ முதலமைச்சராக இருக்கா கட்சி ஆரம்பிச்சிருக்கா? இல்லை முச்சந்தில் நின்று கத்திடுச்சாயிருக்கு தான் ஆரம்பிச்சிருக்கேன். ஓடா போயிட்டு ஒரு தமிழனுக்கு இந்த மண்ணை ஆளணுங்கிற கனவு கூட வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறான் அவன். மாடு வளர்க்குறேன்னா எப்படி வளர்க்குறேன்னு மட்டும் பாரு. அவசியமாக அமைச்சரவை கூட்டத்தை கூட்டியிருக்காரு. எங்கே கூட்டியிருக்காரு? அந்த வேளாண் பண்ணையில் கூட்டி பேசிட்டு இருக்காங்கங்க. பேசிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு. நீ ஒருங்கிணைந்த பண்ண உள்ள வந்துட்டினா நீ உனக்கு கீரை வல்லாரையா, அந்த கீரையா, இந்த கீரையா, மீனா, நாட்டுக்கோழியா, எல்லாம் கிடைக்கும். வச்சிருப்பேன், அப்படியே எல்லாம் வச்சிருப்பேன். மாடு வச்சிருப்பேன், எல்லாம் வளர்ப்பேன், நானே வளர்ப்பேன். ஆடு வச்சிருப்பேன், எல்லாம் வளர்ப்பேன்.
ஏய், கழுதை வளர்த்து கழுதைப்பாலை விற்று ஒருத்தன் கோடீஸ்வரன் ஆகிட்டான் கேரளாவில். நீ சிரிக்காத, எது சொன்னாலும் சிரிக்காத, தேடி பாரு வலையொலியில். அது தம்பி சொல்ற, தமிழ்நாட்டுக்கு மொத்த கழுதையை வாங்கிட்டு போயிட்டானோ அப்படியா? இன்னும் பல கழுதைய சட்டசபைகள் இருக்க. அதில் அது இது சொல்லிடுறேன். இப்போ மாடு வளர்க்குறோம்னா நீங்கள் எப்படி கற்பனை பண்ணி பாருங்க. எல்லா நாடுகளையும் நீங்கள் தட்டுங்க, மாட்டு பண்ணைகளை ஆட்டு பண்ணைகளை அவன் எப்படி வச்சுருக்கான்னு பாருங்கள். வச்சுருக்கான்னா நம்ம ஒன்றும் புதுசாக செய்யலை, நம்ம தாத்தா காமராஜ் பண்ணால் தான் செய்ய போகிறோம். அவர் மாதவரத்தில் பண்ணார், நம்ம நாடெங்கிலும் பண்ணுறோம். மாடை வளர்க்குறதுக்கு மேய்க்கிறதுக்கு நம்ம போய் அதை வாங்குறவா குச்சி வச்சுக்கிட்டு பழைய சொத்தை கட்டிக்கிட்டு தூக்கச்சீட்டில் ஒரு ஊறுகாயை வச்சுக்கிட்டு மேய்க்க வேண்டியதில்லை. அவன் மேய்வான். 100 ஏக்கருக்கு 10 ஏக்கரில் குளத்தை வெட்டி விடுவான், தண்ணியாக குடிச்சுக்கிடுவான். அவனுக்கு அகத்திக்கீரை வாக என்னென்ன உணவாருமோ புல்லுகள்லாம் வளர்த்துட்டோம்னா அதை அறுத்து போட. அங்கே எதுக்கு எஜுகேஷன்? படிக்காதவனுக்கு அரசு வேலை. வேக்கம் கிளீனர் சாணியை போடுவான், சரக்குன்னு உறிஞ்சி ட்ரக்கில் போடணும். அதுக்கு நாட்டு நோ நீடு எஜுகேஷன், தேவையில்லை, கல்வி தேவையில்லை. ஆனால் எத்தனை லட்சம் லிட்டர் பால் கறந்தேன், அதை கணக்கிட கல்வி தேவைப்படுது. இதை சந்தைப்படுத்துறதுக்கு பால்கோவாவுக்கு எவ்வளவு, பாலாடை கட்டிக்கு எவ்வளவு, நெய்க்கு எவ்வளவு போகுது, வெண்ணெய்க்கு எவ்வளவு போகுது, தயிருக்கு எவ்வளவு ஃபேக்டரிக்கு போகுது பால், அதை கணக்கிடு. அதுக்கு படித்தவன். அப்போ படித்தவன் படிக்காதவன் அனைவருக்கும் வேலை, அரசு வேலை. உனக்கு சம்பளம் என்ன? 10,000 தரேன்னு வச்சுக்க. 10,000 நீ செலவு பண்ணி கட்டிட்டு பார்த்துருவோம். ஏன்னு கேளு. அம்மாவுக்கு முடியல, 1 ரூபாய் இருந்து 1 கோடி செலவுனாலும் கவர்மெண்ட் பார்க்கும். ஏனால் அவன் என் தேசத்தின் தாய். நான் வைத்தியம் பார்ப்பேன். வந்தவன சட்டப்படும். பெற்றுக் கொடுங்கள் பிள்ளைகளை, கற்றுக் கொடுக்கிறோம் நாங்கள். இவர்கள் உங்கள் வீட்டின் பிள்ளை அல்ல, தமிழ்நாட்டின் செல்வங்கள் பிள்ளைகள் என்று நான் படிக்க வைப்பேன். இந்த காலை உணவுல உப்புமா போடுறது, குப்மா போடுறது, எத்தனை முட்டை சாப்பிடணுமோ சாப்பிடுயா. ஏன்னா கோழி தான் நான் வச்சிருக்கேன். பண்ண பால் லிட்டர் கணக்கா குடிடா. கறி சாப்பிடுறா, முட்டையை சாப்பிடுறா. சிற்றூர்கள் தோறும் உணவு உடற்பயிற்சி கூடம், திடல், ஓடுறா, விளையாடுறா, உறுதியாடுறா, நெஞ்ச நிமித்துறா. அப்படி யாருன்னு கேட்டா தமிழண்டா அப்படின்னு வாடா, அப்படி வாடா, 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 நெஞ்ச நிமித்தி நில்றா. 50 அடிபணிவதும் தமிழன் பரம்பரை கிடையாதுங்கிறான் தலைவன். நிமிந்து நில்றா, ஆட்டா பார்த்துக்குருவோம். வா, உனக்கு படிக்க, ஐயா எனக்கு இதெல்லாம் படிக்க பிடிக்கல, விடுப்பா, அது போட்டு எதுப்பா அதெல்லாம் பேசிட்டு இருக்காது, பேசாம இரு. இவ ஊர் சுற்றி பார்க்க பிடிக்குதாடா? ஐயா அது எனக்கு ரொம்ப விருப்பம்யா, போடா ஊட்டிக்கு போடா, குன்னூர், கொடைக்கானல், அது ஏற்காடு, இந்த ஈரோடு எல்லாம் சுற்றி பார்த்துட்டு வரேன். டேய், வெளிநாட்டிலேருந்து பயணிகள் வருவாங்களடா, அவங்களுக்கு நீ தான் அந்த இடத்துல சுற்றி காட்டணும், நீ டூரிஸ்ட் கைடுடா, உனக்கு மாதம் 1 லட்ச ரூபா சம்பளம்டா, போடா. அவ்வளோதான். அவனுக்கு எதுக்கு படிப்பு? ஏன் என் பிள்ளை இப்படி கொள்ற? நீ என்னத்தை படிச்சு கிழிச்சுட்ட? நீ படிக்கிறோம் பூரா டாக்டர் ஆயிடணும், அவ்வளோ பேரும் போலீஸ் ஆயிடணும், அவ்வளோ பேரும் இன்ஜினியர் ஆகணும். விடிய இவ்வளோ பேருக்கும் சோறு யாரியா போடுறது அது தெரியாதியா? எவ்வளவு வருமானம் இருக்கு, எவ்வளவு மாற்று பொருளாதார பெருக்கு இருக்கு இந்த நிலத்திற்கு, வளத்திற்கு, காற்றுக்கு, நீருக்கு. நஞ்சாகாது, மாசுபடுத்தாத தொழிற்சாலைகள் உருவாக்க முடியாதா? ஒரு தக்காளியே எடுத்துக்கிறேன், 1000 ஏக்கரில் தக்காளியை போடு, பழக்கூழ், ஊறுகா, உணவு தேவைக்கு பெட்டி பெட்டி அடைச்சி ஏற்று, பிற மாநில தேவைக்கு, பிற நாடுகளின் தேவைக்கு. வெளிநாடுகளில் போய் என் பிள்ளைய லாபி பண்ணிட்டு வாடாம, அவன் போய் பார்ப்பான், என்னுடைய இதை ஆல்பமாக எடுத்துவான், வீடியோ ஆல்பமாக அப்படி அச்சா இதாக எடுத்துகிட்டு போவான். இங்கே பாருங்கள், எங்களுடைய பண்ணையை பாருங்கள், பூரா இயற்கை உரம், எந்த கலப்பும் இல்லை. உங்களுக்கு தெரியுதா? இந்த பதநீரில் காய்ச்சற கருப்பட்டியோட கல்லில் காய்ச்சற கருப்பட்டிக்கு விலை அதிகம்ங்க. ஏன்னு கேளுங்க, இந்த பதநீரில் கூட சுண்ணாம்பு கலக்கிறோம்னு விலையை குறைக்கிறான். கலப்படம் இல்லாத உணவுக்கு திரும்பிட்டான். உலகம் இயற்கை உணவுக்கு திரும்புது, ஆனால் உற்பத்தி அதுக்கு ஈடு கொடுக்க முடியல. அதனால மரபணுவை மாற்றி, பூசணிக்காய் அப்படி இருக்கும், இப்படி இருக்கும், சொரக்காய் அப்படி இருக்கும், இப்படி கழுத்து இப்படி இருக்கும். இப்போ சொரக்காய் நீட்டமாக புடலங்கா மாதிரி இருக்குது, புடலங்காய் குட்டமாக இப்படி இருக்குது. என்னென்னத்தையே பண்ணி வச்சுட்டாங்க. எள்ளு செடியெல்லாம் அரிச்சு அதை மாறாக குமிச்சு வச்சு நெல்லை வச்சோம். நாங்கள் கோடை காலத்தில், மழை காலத்தில் அடுப்பரிச்சோம். பருத்திலாம் அப்படி தான், பருத்தி மாறு வெட்டுறதுக்குனே போவோம். பருத்தி மாறை வெட்டி போர் அடுக்கி வச்சு அதை தான் அடுப்பறிக்க பயன்படுத்தணும். இன்றைக்கி பருத்தி மாறு கிடையாது, பருத்தி செடி தான். இந்த 2 இலையில் எள்ளு பூத்துருச்சுங்க, 2 இலை விடுது பூத்துருச்சு.
அன்னைக்கு வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோல் உயரும், கோல் உயர கோன் உயரான். எங்கள் பாட்டி இந்த அவ்வை ஒரு பைத்தியக்காரி பாடிட்டு விட்டான். இன்னைக்கு வரப்பு உயருது, நீர் எங்கே உயருது, நெல் எங்கே உயருது. அன்னைக்கு சாஞ்சு கிடந்தது காற்றுல. இது சனிமுலையாப்பா, இது பொலிமுலையாப்பா, காற்று எந்த பக்கமே சாஞ்சுக்கணும். அப்போ போய் அந்த சாஞ்ச பக்கத்தில் இருந்துட்டு அப்படியே அறுத்துக்கிட்டு போவோம். அப்போ அடி காட்டுக்கு நுனி வீட்டுக்கு நடு மாட்டுக்குன்னாரு. அதுவும் அவள் தான் பண்ண அவை. அதை எங்கள் அப்பா சொல்லி கொடுத்துட்டு போனாங்க. அடி காட்டில் இருக்குது, நுனி வீட்டில் இருக்குது, மாட்டுக்கு எங்கே தீவனம் இருக்குது? ஏன்னா குட்டைப்பயிறு. அவன் மாட்டை ஒழிக்கணும்னு முடிவு பண்ணிட்டான். மாட்டை ஒழிக்காமன்னா இயற்கை உரத்தில் இருப்பான் விவசாயி. மாட்டை ஒழிக்கலைன்னா மாட்டை வச்சே உழுவான். அப்போ மாட்டை ஒழிக்கலைன்னா உழவு எந்திரமான டிராக்டர் விற்பனை ஆகாது. மாட்டை ஒழிக்கலைன்னா 2ஆம் உலகப் போரில் வெடிக்காத வெடிவிப்புகள், அந்த வேதி பொருள்களை அவன் உரமாக மாற்றிருக்கான், அதை விற்க முடியாது. பக்டம்பாஸ் 60 20 பொட்டாசியம் சல்போட்டு கருப்பொட்டு என்னத்தையோ போட்டு முடிச்சு தள்ளிட்டான். அப்போ நம்ம பாரம்பரிய நெல் விதைகள் 6 மாதம் விளையும். இவன் 90 நாள் விளையுன்றான். நம்ம அவன் கொடுத்த உரத்தை போட்டால் நமக்கு ஒன்றும் சரியாக வரல. ஏப்பா என்னப்பா நீங்கள் கொடுத்த உரத்தை போட்டால் ஒன்றும் சரியாக வரலன்னு. உன் விதை சரியில்லை, நான் ஒரு விதையை தரேன்னு குட்டை பேரை கொண்டாந்தா ராக் பல்லர் ஃபவுண்டேஷன்லேருந்து 5008 5020 5010 30 கொண்டாந்து நிறுத்திட்டான். குட்டை எல்லாம் வரப்புக்கு உள்ளே இருக்குது. இப்போ அதிலிருந்து நான் மீளணும்னா பாரம்பரிய நெல் வகைகளை தேடணும். ஐயா நெல் ஜெயராம ஒரு 500 550 விதைகளை சேர்த்து வச்சுருக்காரு. நான் தேடணும். விதைப்பண்ணைன்னு உருவாக்கி தேடிக்கிட்டு இருக்கோம். வரும்போது நான் என்ன பண்ணணும், என்னுடைய மாடுகளிலிருந்து விந்தணுவை எடுத்துக்கொண்டு பிரேசில் பூரா நாட்டு மாடாக உருவாக்கிட்டான். நான் அவன்கிட்ட இருந்து கப்பலில் இறக்குமதி செஞ்சு நான் என் பண்ணைக்கு உருவாக்கி நான் பெருக்கணும். ஓங்கோல் கிரு இதெல்லாம் குஜராத் இந்த பகுதியில் இருக்குது. அங்கேருந்து கொண்டு வந்து இறக்கி நான் வளர்க்கணும். நாட்டுக்கோழி வச்சிருக்கியா? நாட்டுக்கோழியை பெருக்காம அதை வளர்க்காம நாட்டுக்கோழிக்கு டூப் போட்டு அது ஒரு பண்ணைக்கோழியை உருவாக்கிட்டான். இப்போ எதுன்னு தெரியாது உனக்கு. இது எதுவா நாட்டுக்கோழி தெரியாது. அப்ப எல்லாமே விதையை தொலைத்து விட்ட மக்கள் நாம். ஒரு விதையிலிருந்து மீட்சி வர வேண்டிய தேவை இருக்கு நமக்கு. தக்காளி நீ கடையில் போய் வாங்கிட்டு வர 1 கிலோ தக்காளி விதை, அதை விதைப்ப, அது முளைக்கும், பூக்கும், காய்க்கும். அந்த முளைக்கும் தக்காளி வரும், தக்காளிக்குள்ள விதை இருக்கும். அந்த விதையை எடுத்து திருப்பி போட்டா முளைக்காது. அப்ப மறுபடியும் விதைக்கு நீ அவன்கிட்ட போகணும். இன்னைக்கு 1000 ரூபா அவருக்குள்ள விதைன்னு சொல்றவன் நாளைக்கு 5000 ரூபா சொன்னாலும் நீ வாங்கித்தான் தீரணும். அதனால இப்ப 100 நாள் வேலை திட்டத்தை நம்ம வேண்டான்னு சொல்லல. வச்சுக்க குறைஞ்சபட்சம் நாங்கள் சொல்றதை கேளு. கேரளாலாம் பின்பற்றுது. நாங்கள் ஒரு வேளாண் குடி, நாங்கள் 10 ஏக்கர் நெல் போட்டிருக்கோம், அரிக்க ஆள் தேவைப்படுது. அப்போ உங்ககிட்ட ஒரு அலுவலகம் வச்சுக்க, நான் இதில் பதிவு பண்ணுறேன், எனக்கு 50 ஆள் வேலை கொடுங்கன்னு. 50 ஆள் அனுப்பு. நான் வேலை முடிஞ்சவொன்னே உனக்கு 500 ரூபா கொடுக்குறேன். நீ 300 ரூபா கொடுக்குறியா? 800 ரூபாயை கொண்டுக்கிட்டு வீட்டுக்கு போட்டோம். அப்போ மனித உடல் ஆற்றல், அறிவாற்றல், உழைப்பில் ஈடுபடுத்தப்பட்டு உற்பத்தியை பெருக்கினால்தான் அந்த நாடு வாழும், வளரும். அதை செய்யாமல் விட்டுட்டு பல்லாங்குழி ஆடுறதுக்கும் சீட்டாடுறதுக்கும் சம்பளத்தை கொடுத்துக்கிட்டு கால கொடுமை. எல்லாத்தையும் மாற்றி படைக்கணும் அப்படின்னா வேளாண்மையை நீங்கள் வாழ வைக்காம நீங்கள் வாழ முடியாது. மறுபடியும் உங்கள் மகன் சொல்கிறேன், உங்கள் உடன் பிறந்தவன் சொல்கிறேன், ஒரு நாட்டில் ஒரு வேளாண் குடிமகன் வாழ்கிறான், வளர்கிறான் என்றால் அந்த நாடு வாழ்கிறது, வளர்கிறது என்று பொருள். ஒரு நாட்டில் ஒரு வேளாண் குடிமகன் வாழ முடியாமல் தற்கொலை செய்து சாகிறான் என்றால் அது நாடல்ல, சுடுகாடு என்று பொருள். இன்றைக்கு அவன் சாவது உனக்கு செய்தி, நாளை உணவில்லாமல் நீ சாகப் போகிறாய் என்பதற்கான எச்சரிக்கை, முன்னறிவிப்பு என்பதை நீ புரிந்து கொள்ளணும். அதனால உனக்கு விருப்பம் இருந்தால் வாழலாம், வெளியில் போ. நானே விவசாயம் பார்ப்பேன், சம்பளம் தான் உனக்கு கொடுக்குறேன். கல்வியை உலகத்தரத்தை கொடுப்பேன், மருத்துவத்தை ஆகச்சிறந்த மருத்துவம் கொடுப்பேன். ஏழை பணக்காரன், இவர் கவுண்டரு, இவர் வண்ணாரு, இவர் செட்டியார், இவர் கோனார்லாம் கிடையாது. எல்லாருக்கும் ஒரே சமந்தான், ஒரே மாதிரி தான். தடையற்ற மின்சாரம்னா கன்னடர் வீட்டுக்கு இல்லை, தெலுங்கர் வீட்டுக்கு, எல்லாருக்கும் தான். தூய குடிநீர் இலவசம்னா எல்லாருக்கும் தான். அதனால கொஞ்சம் பார்த்து பண்ணிவிடுங்க நியாயமாரே. இந்த 24 தேர்தல் 26 தேர்தலில் இந்த விவசாய சின்னத்துக்கு ஒரு ஓட்டை போட்டு விடுங்க. பாருங்க, ஒரு 5 வருஷம் கொடுத்தான் பாருங்களேன். இந்த பையன் ரொம்ப நாளாக கத்திட்டு இருக்கானப்பா, சரி அவனுக்கு தான் போட்டு பார்ப்பேன். ஒரு தடவை போட்டு தான் பாருங்களேன், போட்டு தான் பாருங்க. என் தம்பி துரைமுருகன் சொல்கிற மாதிரி உதயசூரியனுக்கு போடுங்க, ரெட்டலை கூட போடுங்க.
அதுக்கு முன்னாடி இந்த விவசாயி சின்ன வேலை செய்தான்னு ஒரு தடவை அமுக்கிட்டு நான் போன தடவை ஓட்டு கேட்ட தெரியுமில்ல, சின்னத்தை சுத்தமாக தெரிய விடலை அவங்க. அது முதல் பெட்டியில் இருந்தால் கூட கண்டுபிடிச்சிருவாங்கன்னு 3வது பெட்டி தள்ளிட்டான். நான் எப்படி கேட்டேன் தெரியுமா, அம்மா அப்பா போய் அந்த ஓட்டு பெட்டியில் தேடுங்கப்பா, எந்த சின்னம் சுத்தமாக கண்ணுக்கு தெரிய அதுதான்ப்பா விவசாயி, அதை நல்லா அழுத்தி விட்டுருங்கப்பா. வேற என்ன செய்ய? இவ்வளவு பணக்கொடுமை, இவ்வளவு பணம், மாண்புமிக்க ஜனநாயகத்தை கெடுத்து பணநாயகமாக மாற்றி இருக்கிற சூழல், சாதி மத பெருமை, இவ்வளவு சாராயம். இங்கே அரசியல் என்பதே பாருங்க, சாதி மதம் சாராயம் பணம், இதில் தான் கட்டமைக்கப்படுது. 4 தூணு தான் இந்த ஜனநாயகத்துக்கு. அதை தகர்த்து 31 லட்சம் பேர் என்கிட்ட கேடர்ஸ் கிடையாது, எல்லாம் புதுசு புதுசாக பிள்ளைங்க, அவங்கள தேடி போடுறான் பாரு என் மான தமிழ் மக்கள். அவன் நமக்கான நம்பிக்கையா இருக்கிறார்கள் அந்த மக்கள். அதனால அது கூடும். என்ன நம்பிக்கையா பேசுறாரு, வந்துருவார் அவரு, வந்துருவார. உன்னை ஒருவனாலும் தோற்கடிக்க முடியாது, உன் நம்பிக்கையில் நீ தோற்கிறவரே என்கிறான் மாவீரன் சுபாஷ் சந்திர போஸ். நல்லவர்கள் கூட தோற்றதாக வரலாற்றில் செய்தி உண்டு, நம்பிக்கை கொண்டவர்கள் தோற்றதாக வரலாற்றில் செய்தி இல்லைங்கிறான் என் உயிர் தலைவன் மேதகுவே பிரபாகரன் அவர்கள். அலெக்சாண்டர் மாவீரன் அவன் பெற்ற வெற்றி, அவன் அடைந்த செல்வங்கள் எல்லாவற்றையும் தன் தோழர்களுக்கு பிரித்து கொடுத்து விட்டு, என் உடன் பிறந்தார்களே அலெக்ஸ், எல்லாவற்றையும் எங்களுக்கு தந்து விட்டாயே, உன்னிடத்தில் உனக்கென்று என்ன இருக்கிறது என்று ஓடி போய் ஓரத்திலே நின்ற தன் குதிரையில் ஏறி அமர்ந்து கொண்டு இடுப்பிலே இருந்த வாளை விண்ணை நோக்கி உயர்த்தி சொன்னான், என்னிடத்தில் நம்பிக்கை இருக்கிறது என்று. நான் வெல்லுவேன், உறுதியா வெல்லுவேன், நீ என்னை தேடுவ, எனக்கு ஓட்ட போடுவ. பாரு, ஒரு தடவை போடு. நான் சொன்ன மாதிரி எத்தனை நாளைக்கு தான் ஒரு தலையா காதலிச்சுட்டு இருக்க முடியும்? நீனு ஒரு தடவை ஏற்று ஒரு சைடில் ஒரு கண்ணே அடிச்சு விடு, அப்படி அடிச்சு விட்டு போ, அடிச்சு விட்டு போ. நானும் ஒரு 13 வருஷமா உன் பின்னாடி சுத்துறேன், நீ ஏற்று கூட பார்க்க மாட்டேற, சந்தில் போய் கூட சைடில் பார்க்க மாட்டேற. அப்போ நான் என்னதான் பண்றது சொல்லு? நானும் மனுஷன் தானே, கொஞ்சம் இறக்கம் காட்டு ப்ளீஸ், ப்ளீஸ். கொஞ்சம் பாரு, கருணையோடு பாருங்க. இந்த மகன் பாவையா, ஏதோ கத்துறாயா, ஏதோ சொல்றாயா, என்னென்னவோ செய்யலாம். எல்லா வளங்களும் நமக்கு இருக்கு, அளப்பெரிய உடலாற்றல் இருக்கு. அழுகலை, வாழ்த்துது, அது சொல்லுது. சரி விடுறா விடுறா விடுறா, உன் மக்கள் தான்டா, போடுவாங்கடா போடுவாங்கடா, விடுறா, அதான் சொல்லு. எவ்வளோ வேலை இருக்கு, அதே பார்த்து பண்ணி விடுங்க, ஏதோ பார்த்து பண்ணி விடு. ஆமாம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. குண்டு மலைக்கே பயப்படாத, நாங்கள் இந்த குளிர் மலைக்கா பயப்படுவோம்? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. இந்த மண்ணில் ஒரு வீரமகன் இருந்தால் என்னுடைய சகோதரர் விஜயகுமார்னு, காவல்துறை அதிகாரி. அவருடைய இறப்பு என்பது எனக்கு ஈடு செய்ய முடியாத ஒன்று. என் மேலே பேரன்பு வச்சிருந்தார், நேர்மையான ஒரு அதிகாரி. காவல்துறை நம்மளை பாதுகாக்குது இல்லையோ, நம்ம ஆட்சிக்கு வந்து காவல்துறையை பாதுகாக்கணும், காவலர்களை பாதுகாக்கணும், குறிப்பாக பெண் காவலர்களை பாதுகாக்கணும். அது ரொம்ப முக்கியமாக இருக்கு. அதுக்கெல்லாம் நிறைய திட்டம் வச்சுருக்கேன், ஆட்சியின் வரைவிலே கொடுத்துருக்கேன் பாரு. இந்த மாதிரிலாம் போட்டு 24 மணி நேரம் டியூட்டி வீட்டிலாம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. 8 மணி நேரம் வேலை, வீட்டுக்கு போ, சுழற்சி முறையில் காவலர்களை எடுத்துருவேன். சீருடை அல்லாத, உடல் தகுதி இல்லாத காவலர்கள், இவர் போலீஸ்னு தெரியாத ஆளுகளை இந்த கூட்டத்தில் 10 பேரை நிறுத்திடுவேன். நீ ஒன்றும் பண்ண முடியாது. பொம்பளை பிள்ளை லேசாகிடுச்சின்னா அவன் ஒன்று இடிச்சிங்க வாங்க அப்படிமா, வாங்கங்க வாங்க வாங்கங்க, அவன் குள்ளமாக இருப்பான். நீ போலீஸ்னா அப்படி அட்டாக்கிட்டையும் வெட்டி அப்படி நிற்கிற ஆள் தானே பார்த்துருப்பா. அப்போ ஓமக்குச்சி நரசிம்ம மாதிரி ஒல்லியாக ஒருத்தர் இருப்பேன். ஹலோ வாங்க, வண்டியில் உட்காருங்க, வாங்கங்க, சொல்கிறது கேளுங்கண்ணா. அங்கே போய் வச்சு வெளுப்பாங்க பாரு, அப்போ தான் உண்மையிலே போலீஸ்ன்னு தெரியும் உனக்கு. எடுத்து விட்டுறோம் பாரு,
குற்றம் நடந்த பிறகு தடுக்கிற காவல்படை வேற, குற்ற தடுப்பு பிரிவென்டிவ் ஃபோர்ஸ், குற்றம் நடக்கிறதுக்கு முன்னாடியே தடுக்கிற போலீஸ் உருவாக்கி விட்டுருவேன். அது மாதிரி அவங்களுக்கு அதே தான், சம்பளம்லாம் அதிகம் கேட்காது. என்கிட்ட காசு இல்லை, இந்த கடங்கரை பையன் நாடா 8 லட்சம் கோடி ஆக்கிட்டு போயிட்டாங்க. நான் வந்து மஞ்சள் நோட்டீஸ் கொடுப்பேங்கிறேன், நம்ப மாட்டேன். ஏண்டா அதானி அம்பானிலாம் கொடுத்தா நம்புறேன், நான் கொடுத்தா நம்ப மாட்டியா? காசு இல்லப்பா, மணி நைகே. நீ தான்டா கேஷ்லெஸ் எக்கனாமினா, என்கிட்ட கேஷ்லெஸ் போப்பா. ஏற்கனவே இருந்தவனை எங்க அடக்கம் பண்ணிக்க, எங்கெங்க இருக்கணும் காட்டுறேன், அவனை போய் வாங்கிக்க. என்கிட்ட இல்லை, 10 பைசா இல்லை. இன்னைக்கு நான் வாங்குற கடனுக்கு ஐ ஆம் த ரெஸ்பான்ஸ், நான் பொறுப்பு இருக்கிறேன், நான் கட்டுறேன். இத்தனை லட்சம் கோடி கடன் எப்படி வந்ததுன்னு கேட்கணுங்கிட்ட. எல்லா துறையிலையும் இவ்வளவு இழப்பு எப்படி வந்துச்சு? எப்படி வந்துச்சு? அதை வச்சு நீ வளர்ச்சிக்கு கட்டமைத்த திட்டங்கள் எத்தனை? பள்ளிக்கூடத்தை சரியாக கொடுத்தியா? கல்வியை சரியாக கொடுத்தியா? போக்குவரத்து ஒழுங்காக நடத்தினியா? நேற்றெல்லாம் ஒரு வண்டி ஒரு தம்பி எடுத்துக்கான், திராவிட மாடல்னு கீழே போட்டு அந்த பின்னாடி சரிஞ்சு விழுந்தோம்னா பெரிய 2 கயிறை போட்டு கட்டி விட்டுருக்கான் பஸ்ஸை. இந்த டாப்பு கலண்டு விழுந்து மேற்கூரை கலண்டு விழுந்து கயிறை போட்டு கட்டி விட்டுருக்கான். கீழே தம்பிகள் போய் திஸ் இஸ் திராவிட மாடல். ஐயோ ஐயோ, நான் படுற பாடு. ஒரு ஓட்டுநர் உட்காந்து ஓட்டிட்டு போறாரு, தயவு செய்து சீட் பெல்ட் அணியவும் அதில் எழுதியிருக்குது. அவர் ஒரு ஸ்டூலில் உட்காந்து வண்டி ஓட்டிட்டு இருக்காரு. கீழே எங்காலும் ஒருத்த போய் முதல்ல அவருக்கு சீட்டை கொடு, அப்புறம் பெல்ட்டை போட சொல்லுன்றான். ஏப்பா, பேருந்துக்குள்ள கொடையை பிடிச்சிட்டு போறாங்கப்பா நம்ம அக்கா தங்கச்சி எல்லாம். கொடைய என்னத்தை பண்றது போ. சரி, ஏதோ ஒன்று நடக்குது, ஆனால் நம்மளும் விட்டுட்டு போகிறதா இல்லை, எப்படியும் வெல்றோம். அதில் ஒன்றும் கவனம் இல்லை. 24, 26 ஒரு முடிவு கொண்டு வந்துடுறோம். ஆமாம் ஆமாம். நான் இந்த காம்பளான் மாய் மாதிரி, காம்பளான் பையன் ஒருத்தர் வருவான்ல, நான் வளர்கிறேனே மம்மி அப்படின்னு நான் சொல்ல, அம்மா நான் வளர்ந்து விட்டேனே மம்மின்னு சொல்லணும். சும்மா அதே பேசிடக்கூடாதுல்ல. அதனால கொஞ்சம் பார்த்து பண்ணி விடுங்க. உங்கள் மகன் மட்டும்தான் தனியாக நிற்பேன். அது ஒரு 26 கூட்டணி, இது 36 கூட்டணி. நான் 8 கோடி மக்களோட கூட்டணி, மிகப்பெரிய வெரி பிக் கூட்டணி. நான் தான் வெரி பிக் அண்ட் டெரிபிக். நான் தான் பயங்கரமான கூட்டணி வச்சிருக்கிறாள். தன் தேசத்தின் குடிகளை நேசிக்காதவன் நம்பாதவன் தலைவனாக இருக்க முடியாது. நான் என் மக்களை முழுமையாக நம்புகிறேன், உயிராக நேசிக்கிறேன். அதனால நான் தனிச்சு தான் போட்டிவிடுவேன். ஆமாம் ஆமாம். சீட்டு திரும்ப திரும்ப சீதாலட்சுமிக்கு கொடுக்குறேன்னு நினைக்காதீங்க. இந்த வாட்டி அவளுக்கு தான் கொடுப்பேன், போட்டுருங்க ஓட்டை. ஓட்டை போட்டுருங்க, நாட்டை பற்றி கவலைப்படாதீங்க, உங்கள் மகன் பார்த்துக்கிறேன். புரட்சி எப்போதும் வெல்லும், நாளை மலரும் நமதாட்சி அதை சொல்லும். இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. நாம் தமிழர்.